ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் மலர்ந்த கொஞ்சம் அழகு மலர்களை நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் போட மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மிராக்கிள் தான் இது. ஜஸ்ட்டு இப்படி தொட்டாலே மலர்ந்துடும் அழகாக. அந்தளவுக்கு ஓப்பனான பிறகு தான் நம்ம வந்து மலர வைக்கிறோம். ஆக்சுவலி இந்த ஃப்ளவர் வந்து தனியாக மலராது. சில பூக்கள் பார்த்துட்டிங்கன்னா தனியாக மலராத மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம மலர வைக்கிறோம். ஜஸ்ட்டு தொட்டால் அப்படியே மலர்ற மாதிரி அழகாக இருக்கும். அப்போ தான் நம்ம தொடணும். சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நாளாக இந்த பக்கம் நடந்து போகும்போதெல்லாம் எனக்கு தோணும் இவங்களை மலர வைக்கணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து மலர்ந்த பிறகு தான் நம்ம மலர வைக்கணுன்ட்டு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட மிராக்கிள் சூப்பராக நான் வந்து 2 கையில் இன்னும் கொஞ்சம் மலர வச்சுட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது நல்லா சூப்பராக மலர்ந்துடுச்சு. தொட்டால் மலர மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் மலர வச்சேன். நிறைய பேர் என்னை கேட்பாங்க, ஏம்மா மலர வைக்கணுமா அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து நிறைய பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய சில வெரைட்டிஸ் மட்டும் நம்ம வந்து மலர வைக்கணும். இல்லைன்னா வந்து என்ன ஆகும்னா மலராதையே அது கொட்டி போயிடும். அதனால தான். எவ்வளோ பெரிய சைஸான ஒரு ஃப்ளவர் பாருங்கள். ஆக்சுவலி வந்து சைட்லேருந்து காமிக்கும் போது தான் இதோட பெட்டல் கவுண்டே நம்மளுக்கு தெரியும். பட்டே வந்து நல்ல பெருசாக தான் இருந்தது. சூப்பரான ஒரு கலரில். இதுக்கு மேலே அதில் பட்டு இல்லை. கொஞ்சம் பிளான்ட் ரெஸ்ட் எடுக்கும் சில நேரம். பட்டு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்த பிறகு க்ரோத் இருக்கும். சின்ன சின்ன லீஃப், ஆனால் பட்டு வராத இருக்கும். அது வந்து இந்த ட்ராபிக்கல் வெரைட்டிஸில் அப்படி தான். அகில எல்லாமே அப்படி தான். கொஞ்ச நாள் பூத்துட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். ஒரு ரெஸ்ட் எடுத்துப்பாங்களாட்டிருக்குது. அதுக்கப்புறம் அதுவே வந்து திரும்பவும் பட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்காக ரொம்ப நிறைய உரமெல்லாம் கொடுக்க வேண்டாம். பார்த்துட்டு அந்த மாதிரி பிளான்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 1 ஸ்பூன் கொடுத்துட்டு இருந்த உரம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 1/2 ஸ்பூனாக கொடுத்துடணும். ஏன்னா பிளான்ட் வந்து கொஞ்சம் க்ரோத் ஸ்லோவாகுது, ஸ்லீப் ஆகிற மாதிரி. ஸ்லீப் ஆகாது, பட் ஆனால் ஸ்லீப் ஆகிற மாதிரி ஆகும்போது உரத்தோட அளவு நம்ம குறைச்சிடணும். நல்லா காற்றடிக்குது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, காற்றுல உடஞ்சி விழுந்துருமோ அப்படின்ட்டு. ஸோ ஓகே, அடுத்த வெரைட்டி பார்க்கலாம். இது நம்மளோட வஜ்ரா தான். இன்றைக்கி வந்து இவங்க தனியாக மலர்ந்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் ஆகவும் அப்படியே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். காலையில் இன்னும் கொஞ்சம் நல்ல கலராக இருந்தது. ஆக்சுவலி நல்லா வெயிலாக இருந்ததுனால நான் வந்து வீடியோ எடுக்க வரல. சூப்பராக இருக்குல்ல. லைட்டான ஒரு க்ரீன் ஷேடு, ஒரு எல்லோ ஷேடு, வெளியில் பெட்டல்ஸில் வந்து ஒரு ஆரஞ்சு ஷேடு. இன்னும் ஒரு பட்டு இருக்குது. இங்கேயுமே ஒரு பட்டு இருக்குது. வஜ்ரா வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் நம்மளோட ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகான ஒரு ஃப்ளவர் இருக்குது. இன்றைக்கி நம்ம மலர வச்சே பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி ஐஸ்வர்யா வந்து நம்ம ஒரு நாள் முன்னாடி மலர வைக்கணும். அப்போ தான் அது அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணியிருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வரும்போது அதோட கலர் கொஞ்சம் குறையும். ஆக்சுவலி இந்த டபுள் ஷேட் வந்து இந்த ஃப்ளவரோட ஒரு ஸ்பெஷல் ஒரு அழகாக எனக்கு தோணியிருக்கு. சில ஃப்ளவர்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து மலர வைக்கும்போது தான் அழகாக இருக்கும். அதே மாதிரி சிலது வந்து அது தனியாகவே மலரும்போது தான் அழகாக இருக்கும். ஆனால் ஐஸ்வர்யாவில் நம்ம மலர வைக்கும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர். நிறைய பட்டு இருக்கும் பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்மளோட மயூரியை காட்டுறேன். மயூரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் ஆக போகுது. அப்படியே இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக. இதோட கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டல் ஆகும். ஏன்னா நல்லா வெயில் அடிக்கிறதுனால கலர் மட்டும் கொஞ்சம் வெளுத்துருச்சு. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு பட்டு வந்து அப்படியே சாஞ்சு விழுகிற மாதிரியே ஆயிடுச்சு. அதனால நான் இதை வந்து இப்போ மலர வைக்கலான்னு பார்க்குறேன். எல்லாருமே என்கிட்ட கேட்குற வெரைட்டி இந்த மயூரி தான். பட் ஆனால் எல்லோரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டியூபர்ஸே நம்மளுக்கு கிடைக்காது. ரொம்ப கஷ்டம்.
ஒரு டப்பிலேருந்து நம்மளுக்கு ரொம்ப அப்படியே போனால் கூட ஒரு டியூபர் 2 டியூபர் அவ்வளோதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு டியூபரே நல்ல ஒரு பெரிய டியூபர் கிடைக்கிறது ஆக்சுவலி வந்து இந்த சீசனுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் நிறைய டியூபர்ஸ் கிடைக்காது. கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக சேல் போடுறேன். நிறைய பேர் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையுமே வீடியோ போடுறேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும், வேணும்னே நான் யாருக்குமே கொடுக்காம இல்லை அதனால மட்டும்தான். பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, கலரு ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் ஏர்லியராக நம்ம மலர் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனாலும் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்து இது இப்போ எடுத்து சாமிக்கு தான் கொண்டு போய் வைக்க போகிறேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம மலர வைக்கலாம். இந்த சைடில் நான் வந்து கொஞ்சம் மலர வச்சுட்டேன். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இப்போ இதை கொண்டு போய் நான் சாமிக்கிட்ட தான் வைக்க போகிறேன். அடுத்த ஃப்ளவர் பார்க்கலாம். அடுத்தது நம்மளோட ஒயிட் பியோனி பாருங்கள். மேக்ஸிமம் மலர்ற வரைக்குமே நான் விட்டுட்டேன். ஜஸ்ட் நம்ம இப்படி தொட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம மலர வைக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேயும் இருக்குது, நல்ல அழகான ஒரு ஃப்ளவர், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் பியோனி இவ்வளோ பெரிய ஃப்ளவர் பாருங்கள். 2 ஃப்ளவர் இன்றைக்கி ஒரே டைமில் இருக்குது. இங்கே எல்லாம் ஃபுல்லாக கண்டினியூஸாக பட்டு தான். இங்கேயும் கீழே பாருங்கள், அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ஃபுல்லாக பட்டு தான். இன்னும் நாளைக்கு வந்து வளர்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, ஒயிட் பியோனி ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி. இங்கே 2 பட்டு இங்கேருந்தே தான் வந்திருக்கு. 2மே அப்படியே சப்போர்ட்டாக நிற்குது போல். சூப்பரான வெரைட்டி, நிற்காமல் பூத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். எனக்கு இப்போ கூட ஒரு கஸ்டமர் கூட அப்டேட் பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பட் வந்துருந்தது அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்மளோட AW7 வந்து நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ரெட்டு கலர் உள்ள ஒரு வெரைட்டி. ஆக்சுவலி வந்து இந்த ரெட்டு ஃப்ளவர்ஸ் வந்து கம்மியாக தான் ப்ளூம் கொடுக்கும். பட் ஆனால் இப்போல்லாம் வந்திருக்கிற புது வெரைட்டிஸில் நிறையாவுமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தான் ரெட்டிலேயே. ஏன்னா எல்லாருமே அதை விரும்புறதுனால இப்போ வந்து நிறைய ஹைப்ரிடைசஸ்மே நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ரெட்டிலேயே ப்ளூம் ஆகிற வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது எல்லாமே வந்து பிளான்ட் வளர்த்துறவங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா பிளான்ட்டுக்கு நல்ல கேர் கிடைச்சா தான் நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். அது எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. நல்ல பாட்டிங் மிக்ஸு, நல்ல தண்ணி, நல்ல வெயில், அதுக்கப்புறம் வந்து உரம், இதுதான் வந்து செடிக்கு தேவை. ஸோ எல்லோரும் உங்கள் பிளான்ஸை நல்லா டேக் கேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குல்ல. அடுத்த ஃப்ளவர் பார்க்கலாம். நம்மளோட எல்லோ ஃப்ளேம்ஸ் தான் இது. இவங்க வந்து இன்றைக்கி தனியாக மலர்ந்துருந்தாங்க. இப்போ வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிறதுக்கு அப்படியே போயிட்டுருக்காங்க. இங்கேயும் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம சும்மா மலர வச்சு பார்க்கலாம். இது ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லைட் ஷேட் தான் வரும் எல்லோ ஃப்ளேம்ஸு. பட் ஆனால் ஃப்ளவர்ஸே இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இது ஆக்சுவலி இப்போ தான் வந்து வந்துட்டுருக்கு, அதனால தான் இப்படி இருக்குது. ஏன்னா இப்போ தான் செடி வந்து ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்கு. பாருங்கள் நிறைய பட்டு இருக்குது. ஆனால் செடி வந்து இன்னும் மெச்சூர் ஆகலை. லைட்டான ஒரு எல்லோ தான், நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ப்ளூமர், ஃபுல்லாக பட்டாக இருக்கும். அத்தனை பட்டு இருக்கும் பாருங்கள். இங்கே அடியிலெல்லாம் கூட பட்டு இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் மலர வச்சேன், இல்லைன்னா இவங்க தனியாகவே நாளைக்கு மலர்ந்துருக்கும். நம்மளோட திலன் தான் இது. நாளைக்கு மலர வச்சு காட்டுறேன். சென்டர் அந்தளவுக்கு ஓப்பன் ஆகலை. நம்மளோட ஒயிட் பியோனி தான். எப்படி பெட்டு வந்திருக்குன்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கேயும் இருக்குது. இன்னும் உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸை நான் காட்டுறேன் நாளைக்கு வீடியோவில். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணோம், சப்ஸ்கிரைப் பண்ணோம் மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.